இன்றைய தினம் இந்திய மாணவர் சங்கம் இந்திய நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து கல்லூரிகள்லயும் வகுப்பு புறக்கணிப்பு போராட்டம் நடத்த சொல்லி அறைகூவல் விடுத்திருந்தோம். அதனுடைய ஒரு பகுதியாக இன்னைக்கு சென்னையில பல கல்லூரிகள்ல போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு லயோலா கல்லூரியில நாங்க எங்க போராட்டத்தை துவங்கறதுக்கு இருந்தோம். பட் கல்லூரி நிர்வாகம் அந்த போராட்டத்திற்கு அனுமதி வழங்க மறுக்கிறாங்க. கிட்டத்தட்ட மாணவர்கள் 500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் உள்ள கூடி இருக்கிறாங்க. அந்த போராட்டத்தை வழிநடத்தக்கூடிய சில மாணவர்களை விபி ரூமில் அடைத்து வைத்து நீங்கள் போராட்டத்திற்கு போகக்கூடாது என்று மிரட்டக்கூடிய ஒரு ஏற்பாடு அப்படிங்கிறது கல்லூரி நிர்வாகத்திடம் இருக்குது. நாங்க என்ன சொல்றோம்னா, டெல்லியில இன்னைக்கு மாணவர்கள் கடுமையா போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. காவல்துறை தொடர்ச்சியாக லத்தி சார்ஜ், கண்ணீர் புகை குண்டுகள் வீசுறது மனிதாபிமானமற்ற முறையில் டெல்லியில செயல்படுது. இங்க தமிழ்நாட்டில் தொடர்ச்சியா மாணவர்கள் கடந்த ஒரு வாரமாக போராட்ட களமா இன்னைக்கு தமிழ்நாடு மாறி இருக்குது. அதனுடைய ஒரு பகுதியாக தங்களுடைய கருத்துக்களை மாணவர்கள் வெளிப்படுத்தணும். நாங்களும் இந்த போராட்டத்திற்கு ஆதரவாக நிக்கிறோம், எங்க கருத்துக்களை பேச விடுங்கன்னு தான் கேட்கறாங்க. ஆனால் அதற்கு கூட அதுவும் சென்னையில மிக முக்கியமான கல்லூரி, வரலாற்று சிறப்புமிக்க கல்லூரி லயோலா கல்லூரி. இது மாதிரியான கல்லூரிகளிலே இப்படியான ஒரு ஜனநாயக ரீதியான ஒரு போராட்டத்தை அனுமதிக்க மறுப்பது அப்படிங்கிறது எந்த வகையில் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்றத திரும்ப திரும்ப சுட்டிக்காட்ட வேண்டியிருக்குது. ஒன்னும் இல்ல, மாணவர்கள் இங்க கேட்டாண்ட அசம்பிள் ஆகி அவங்களுடைய கண்டனத்தை பதிவு செஞ்சுட்டு அந்த போராட்டத்தை அமைதியான முறையில் முடிச்சுட்டு உள்ள போயிருவாங்க. ஆனா அதற்கு கூட கல்லூரி நிர்வாகம் அனுமதி மறுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கண்டனத்திற்குரிய ஒரு விஷயமாக நாங்க பாக்குறோம்.